திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற முடியவில்லை. கார்த்திகை தீபம் திருப்பரங்குன்றத்தில் ஏற்ற முடியவில்லை. வெகு நாட்களாக கிடப்பில் இருந்த தீர்ப்பை நீதிபதி தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் நீதிபதிக்கே இன்றைக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு நீதிபதி சொல்லியிருந்தும் அதை அகற்ற முடியவில்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றைக்கு கலைஞர் கருணாநிதிக்கு மெரினா கடற்கரையிலே அவர்களுக்கு இறந்த பிறகு அவர் உடல் அடக்கம் செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு நீதிக்கு தலைவணங்கி அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அவர் அனுமதி கொடுத்தார்கள், அவர் முதலமைச்சராக இருந்த நேரத்தில். ஆனால் இன்றைக்கு நீதிமன்றத்தை மதிக்கவில்லை. நீதிபதிக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு இம்ப்ளீச்மெண்ட் செய்வதற்கு இன்றைக்கு அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். பாராளுமன்றத்திலே உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கடுமையான குரலை விமர்சித்திருக்கிறார்கள். நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால், இந்த அரசு ஒரு ஒருதலை பட்சமாக செயல்படுகிறது என்பதை தான் சொல்வதற்காக நான் இதை குறிப்பிடுகிறேன். கள்ளச்சாராயம் எங்கும் பெருக்கெடுத்து ஓடுகிறது. கள்ளச்சாராயத்தை காய்ச்சுபவர்களும் விற்பவர்களும் திமுகவை சேர்ந்தவர்கள். கள்ளக்குறிச்சியில் 65 பேர் கள்ளச்சாராயம் குடி திறந்து போனார்கள். காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள். யாரும் அதற்கு இன்றைக்கு ஆதரவு தெரிவிக்காத வகையில் இன்னைக்கு ஒரு மோசமான அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து கொண்டிருக்கிறது.